Hello everyone, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை பொது அறிவு வினாத்தாள் 14வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்றைய வகுப்பை பொறுத்தவரை இன்றைய வகுப்பில் வழமை போன்ற 50 வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாள். இந்த வினாத்தாள் பொதுவாக இலங்கையினுடைய பண்டைய கல்வி முறை சார்ந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, முதலாவது கேள்விக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி, கிராமங்களில் அமைந்திருந்த கல்வி மையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ரைட், இது இலங்கையினுடைய பண்டைய கல்வி முறை சார்ந்தது. எனவே இலங்கையினுடைய பண்டைய கிராமங்களில் அமைந்திருந்த கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்றதுதான் முதலாவது கேள்வி. ஸோ இலங்கையில் அமைக்கப்பட்டிருந்த கிராமங்களில் இருந்த கல்வி நிலையங்களை நாங்கள் ஆரம்ப கல்வி நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இலங்கையினுடைய பண்டைய காலத்தில் கிராமங்களில் அமைந்திருந்த கல்வி நிலையங்கள் ஆரம்ப கல்வியை புகட்டக்கூடியவையாக இருந்ததன் காரணத்தினால இது ஆரம்ப கல்வி நிலையங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஓகே, இரண்டாவது கேள்வி, இலங்கையின் ஆரம்ப நிலை கல்வி நிலையங்களாக காணப்பட்டவைகள் எவை? ஓகே, ஸோ ஆரம்ப கிராமப்புறங்கள் இருந்த கல்வி நிலையங்களை நாங்கள் ஆரம்ப நிலை கல்வி நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரம்ப நிலை கல்வி நிலையங்களாக காணப்பட்டவைகள் எவை அப்படின்றது கேள்வி. ஸோ இதுக்கு ஆன்சர் பன்சலைகள். ரைட், பௌத்த கோயில்கள் தான் ஆரம்ப காலங்களில் இலங்கையினுடைய ஆரம்ப காலத்தில் ஆரம்ப நிலை கல்வியை புகட்டக்கூடிய கல்வி நிலையங்களாக காணப்பட்டது. ஓகே, மூன்றாவது கேள்வி, அபயகிரி விஹாரை புகழ் பெற்றமைக்கான காரணம் யாது? ரைட், அபயகிரி விஹாரையை பொறுத்தவரையில் இது புகழ் பெறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அபயகிரி விஹாரையில் மகாயான பௌத்த சமயம் போதிக்கப்பட்டது. இதுதான் அபயகிரி விஹாரை ஃபேமஸ் ஆகிறதுக்கான பிரதான காரணம் என்னென்றால் மகாயான பௌத்த சமயம் போதிக்கப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி நான்காவது, புத்த கோச பிக்குவினால் எழுதப்பட்ட நூல் எது? புத்த கோச பிக்கு அவர்களால் எழுதப்பட்ட நூல் விசுத்தி மார்கய அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ரைட், விசுத்தி மார்கய அப்படின்னு சொல்றதுதான் புத்த கோச பிக்குவால் எழுதப்பட்ட நூல். ஐந்தாவது கேள்வி, மகாவிகாரை புகழ் பெற்றதற்கான காரணம் யாது? ரைட், மகாவிகாரை புகழ் பெறுவதற்கான காரணம் இந்த மகாவிகாரைகளில் தேரவாத பௌத்த சமயம் போதிக்கப்படுது. ரைட், இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பௌத்த சமயம் ரெண்டு வகையில் பரப்பப்பட்டது. முதலாவது அபயகிரி விஹாரையை மையமாக கொண்டு மகாயான பௌத்த சமயமும், மகாவிகாரையை மையமாக கொண்டு தேரவாத பௌத்த சமயமும் புகட்டப்படுது, கல்வி புகட்டப்படுது. அபயகிரி விஹாரையில் மகாயான பௌத்த சமயமும், மகாவிகாரையில் தேரவாத பௌத்த சமயமும் போதிக்கப்படுது. இதுதான் இந்த அபயகிரி விஹாரை, மகாவிகாரை ஆகிய இரண்டும் பிரபலமாக பேசப்பட்டதற்கான காரணங்களாக சொல்லப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி, இலங்கையின் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்த விஹாரை. ரைட், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்த விஹாரைகளாக நாங்கள் மகாவிகாரையை சொல்லலாம். மகாவிகாரை நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், தேரவாத பௌத்த சமயத்தை போதிக்கப்படுற மையமாக காணப்பட்டது. அதோட அபயகிரி விஹாரை இது மகாஞான பௌத்த சமயத்தை பரப்பக்கூடிய ஒரு புனித ஸ்தலமாக விஹாரையாக காணப்படுது. ஓகே, ஸோ இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது இந்த நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் ஆரம்ப கல்வியை புகட்டக்கூடிய ஆரம்ப நிலை கல்வி நிலையங்களாக இருந்த கிராமப்புறங்களில் இருந்த பன்சலைகளும் இதில் மிக ஃபேமஸாக இருந்தது அபயகிரி விஹாரை மற்றும் மகாவிகாரை. ஓகே, அடுத்த கேள்வி, பௌத்த கல்வி முறையை பரிபாலிப்பதற்காக சிறந்ததொரு கல்வி முறை பின்பற்றப்பட்டதாக கூறும் கல்வெட்டு எது? ரைட், ஏழாவது கேள்வி, பௌத்த கல்வி முறையை பரிபாலிப்பதற்காக சிறந்ததொரு கல்வி முறைமை பின்பற்றப்பட்டதாக கூறும் கல்வெட்டு எது? ரைட்,
இதுக்கு ஆன்சர் மிகிந்தலை கல்வெட்டு. ரைட், மிகிந்தலை கல்வெட்டில் தான் பௌத்த கல்வி முறையை பரிபாலிக்கிறதுக்கான பௌத்த கல்வி முறையை பரிபாலிக்கிறதுக்கான சிறந்ததொரு கல்வி முறைமை பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்றது இந்த மிகிந்தலை கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி, நகரங்களில் அமைந்திருந்த கல்வி நிலையங்கள் இவை. நகரங்களில் அமைந்திருந்த கல்வி நிலையங்கள் இலங்கையினுடைய பண்டைய காலத்தில் நகரங்களில் அமைந்திருந்த கல்வி நிலையங்களை நாங்கள் இடைநிலை கல்வி நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், கிராமப்புறங்களில் இருந்த கல்வி நிலையங்கள் ஆரம்ப கல்வி நிலையங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதற்கான கல்வி பன்சலைகளில் புகட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இடைநிலை கல்வி நிலையங்களாக இருந்தது நகரங்களில் இருந்த கல்வி நிலையங்கள் இல்லாட்டி கல்வி மையங்கள். ரைட், அடுத்த கேள்வி, 9வது கேள்வி, இடைநிலை கல்வி நிலையங்களாக காணப்பட்டவைகள் எவை? இலங்கையில் இடைநிலை கல்வியை வழங்கக்கூடிய நிறுவனங்களாக காணப்பட்டது பிரிவினாக்கள். ரைட், பிரிவினாக்களூடாகத்தான் இலங்கையில் ஆரம்ப காலங்களில் இடைநிலை கல்வி புகட்டப்படுது. ரைட், ஓகே. 10வது கேள்வி, இலங்கையில் பிரபலமாக காணப்பட்ட விகாரைகள் எவை? ரைட், நாங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துருந்தோம். இலங்கையில் ஆரம்ப காலங்களில் கல்வி தொடர்பாக பிரபலமாக இருந்த விகாரைகள் அபயகிரி விகாரையும் மகா விகாரையும். இந்த விகாரைகளூடாகத்தான் இலங்கையில் பின்பற்றப்படுகின்ற பௌத்த சமயத்தினுடைய மகாஞான பௌத்த சமயம், அடுத்தது தேரவாத பௌத்தம், இந்த 2 பௌத்த சமயம் சார்ந்த துறைகளும் இந்த மகாவிகாரை அபயகிரி விகாரைகளை மையமாக கொண்டு கல்வி புகட்டப்படுது. ரைட், அடுத்த கேள்வி, 11வது கேள்வி, இலங்கையில் கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சம்பந்தமாக தமது குறிப்புகளில் குறிப்பிட்டிருந்த நாடுகாண் பயணிகள் யாவர்? ரைட், உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் நாடுகளை கண்டுபிடிக்கிற நோக்கமாக நாடுகாண் பயணிகள் உலகம் முழுவதும் சென்று வந்திருக்கிறாங்க. இந்த நாடுகாண் பயணிகளில் இலங்கை பற்றி, ரைட், இலங்கையை பற்றியும் இலங்கையினுடைய கல்வி நிர்வாகம் அடுத்த கல்வி நிறுவனங்கள் சம்பந்தமாக யார் யாருடைய கல்வெட்டுக்களில் யார் யாருடைய குறிப்புகளில் கூறப்பட்டு இருக்கிறது அப்படின்றதுதான் கேள்வி. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய கல்வி மற்றும் கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தொடர்பாக பாஹியன் மற்றும் ஹியூங் சான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நாடுகாண் பயணிகள் தங்களுடைய குறிப்புகளில் இலங்கையை பற்றி பேசியிருக்கிறாங்க. இலங்கையினுடைய கல்வி முறையை பற்றி பேசியிருக்கிறாங்க. யார் என்றால் பாஹியனும் ஹியூங் சான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வெளிநாட்டவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி, கல்வி பரிபாலனம் தொடர்பாக நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரி எப்பெயரால் அழைக்கப்பட்டார்? ரைட், கல்வி பரிபாலனம் தொடர்பாக நிர்வகிக்கப்பட்டிருந்த அதிகாரி. ரைட், கல்வி பரிபாலனம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட அதிகாரி பண்டுல அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரால் அழைக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, பண்டுகாபய மன்னனால் மஹிந்த தேரருக்கு பரிசாக வழங்கப்பட்ட பூங்கா எது? ரைட், பண்டுகாபய மன்னனால மஹிந்த தேரருக்கு பரிசாக வழங்கப்பட்ட பூங்கா மகாமேகவனம் அப்படின்னு சொல்லப்பட்ட பூங்கா. ரைட், மகாமேகவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூங்கா தான் மஹிந்த தேரருக்கு பண்டுகாபய மன்னன் பரிசாக அளிக்கிறாரு. ஓகே, அடுத்த கேள்வி, 14வது, குருகுல கல்வி முறைமை என்பது யாது? குருகுல கல்வி முறைமை அப்படின்னு சொல்றது கல்வி கற்கக்கூடியவர்கள், அது அரசர்களாக இருக்கட்டும் இளவரசர்களாக இருக்கட்டும் நாட்டில் இருக்கிற நோமலான பிரஜைகளாக இருக்கட்டும், எல்லாருமே குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு சென்று, குருவினுடைய இடத்துக்கு சென்று கல்வி கற்கிற முறையைத்தான் நாங்கள் குருகுல கல்வி முறைமை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்த கேள்வி, பண்டுகாபய மன்னனுக்கு கற்றுக் கொடுத்த பிராமணர் யார்? ரைட், பண்டுகாபய மன்னனுக்கு பண்டுல அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணர் தான் கல்வியை கற்றுக் கொடுக்கிறாரு. ரைட், பண்டுகாபய மன்னனுடைய ஆசிரியர் பண்டுல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர். ஓகே, 16வது கேள்வி, கோட்டை இராச்சிய காலத்தில் அரசனின் தாயின் பெயர் சூட்டப்பட்ட பிரிவினா இது? ரைட், கோட்டை இராச்சிய காலத்தில் அரசனின் தாயின் பெயர் சூட்டப்பட்ட பிரிவினா இது அப்படின்னு சொன்னால்
பெபிலியான சுனேத்ரா தேவி பிரிவினா அப்படின்னு சொல்றதுதான் இந்த கோட்டை ராட்சிய காலத்துல அரசன் ஒருவன் தாயினுடைய பெயர் சூட்டி அழைக்கப்பட்ட பிரிவினா. பெபிலியான சுனேத்ரா தேவி பிரிவினா. ஓகே, அடுத்த 7வது கேள்வி, காரகல பத்மாவதி பிரிவினா பிரசித்தி பெறுவதற்கு காரணமாக இருந்த பிக்கு யார்? ரைட், காரகல பத்மாவதி பிரிவினா பிரசித்தி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் காரகல பத்மாவதி நாஹிமி அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்கு. ரைட், காரகல பத்மாவதி நாஹிமி அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்கு தான் இந்த காரகல பத்மாவதி பிரிவினா பிரசித்தி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு நபர். ஓகே, 18வது கேள்வி, வீதாகம குணானந்த பிரிவினாவின் தலைமை பிக்கு யார்? வீதாகம குணானந்த பிரிவினாவினுடைய தலைமை பிக்குவாக செயற்பட்டவர் வீதாகம மைத்ரி பிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ரைட், வீதாகம மைத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்கு தான் இந்த வீதாகம குணானந்த பிரிவினாவினுடைய தலைமை பிக்குவாக செயற்பட்டவர். ஓகே, அடுத்த கேள்வி 19வது கேள்வி, விஜய மன்னனின் புரோகிதராக இருந்த பிராமணர் யார்? விஜய மன்னனுடைய புரோகிதராக இருந்தவர் உபதிஸ்ஸ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ரைட், உபதிஸ்ஸ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் விஜய மன்னனினுடைய புரோகிதராக இருந்த பிராமணர். ஓகே, 20வது கேள்வி, விஜய மன்னனின் காலப்பகுதியில் காணப்பட்ட கல்வி முறைமை யாது? ரைட், விஜய மன்னனுடைய காலத்துல பெரிதும் காணப்பட்டது பிராமண கல்வி முறை. ரைட், பிராமண கல்வி முறை தான் விஜய மன்னனுடைய காலத்துல பிரதானமாக காணப்பட்ட கல்வி முறைமை. ஓகே, 21வது கேள்வி, பண்டுகாஃபய மன்னனின் புரோகிதராக இருந்த பிராமணர். பண்டுகாஃபய மன்னனுடைய புரோகிதராக இருந்தவர் பண்டுல அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகன், அதாவது சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரைட், ஸோ பண்டுகாஃபய மன்னனுக்கு புரோகிதராக இருந்திருக்கிறாரு சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டுலவினுடைய மகன். ரைட், பண்டுகாஃபய மன்னனுக்கு கற்றுக் கொடுத்தவர் பண்டுல அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பண்டுல அப்படின்னு சொல்றவருடைய மகன் தான் சந்திரா. இவர் தான் பண்டுகாஃபய மன்னனுடைய புரோகிதராக இருந்திருக்கிறார். ரைட், இவரும் ஒரு பிராமணர். ஓகே, அடுத்த கேள்வி, சிங்கள மொழி பண்பை சார்ந்திருந்த கலை வடிவம் எது? சிங்கள மொழி பண்பை சார்ந்திருந்த கலை வடிவமாக சித்திரக்கலை வடிவம் சொல்லப்படுது. ரைட், ஆரம்ப காலங்களில் இந்த சிங்கள மொழியினுடைய பண்புகளை சார்ந்திருந்த கலை வடிவமாக சித்திரக்கலை வடிவங்கள் சொல்லப்படுது. ரைட், 23வது கேள்வி, கல்வி நிறுவனங்கள் பயன்படுத்திய மொழி எது? கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில ஆரம்பகால கல்வி நிறுவனங்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியை அடிப்படையாக கொண்டு காணப்பட்டது. ஓகே, ஆரம்ப கால கல்வி நிறுவனங்கள் சமஸ்கிருத மொழியை அடிப்படையாக கொண்டு காணப்பட்டது. ஓகே, 24வது கேள்வி, மகாசேன மன்னனால் நிர்மாணிக்கப்பட்ட விஹாரை எது? மகாசேன மன்னனால ஜேத்தவனராம அப்படின்னு சொல்லக்கூடிய விஹாரை நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகே, ஸோ மகாசேன மன்னன் கட்டின விஹாரைகளில் பிரதானமானது ஜேத்தவனராம அப்படின்னு சொல்லக்கூடியது. 25வது கேள்வி, தொட்டாகமு விஜயபா பிரிவினா பிரசித்தி பெற காரணமாக இருந்த பிக்கு யார்? ரைட், நாங்கள் ஆல்ரெடி 2 பிரிவினாக்கள் பற்றி பார்த்துருந்தோம். இது 3வது பிரிவினா. இந்த பிரிவினாக்கள் எல்லாமே ஆரம்ப காலங்களில் பண்டைய காலத்தில் இலங்கையினுடைய இடைநிலை கல்வியை வழங்கக்கூடிய மையங்களாக காணப்பட்ட பிரதான மையங்கள். ரைட், ஸோ ஷத்பாஷா பரமேஸ்வர ராகுல பிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த தொட்டாகமு விஜயபா பிரிவினையா பிரசித்தி பெறதுக்கு காரணமாக இருந்த பிக்கு. ரைட், சத்பாஷா பரமேஸ்வர் ராகுல பிக்கு. ரைட், ஓகே, அடுத்த கேள்வி, புது இலக்கிய நூல்கள் எவை? பண்டைய இலங்கையை பற்றி கூறின புது இலக்கிய நூல்கள் எது அப்படின்னு சொல்ற கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது பூஜாவலிய, 2வது சத்தர்ம ரத்னாவலிய, 3வது அத்தனகலு வன்சய. ஓகே, பூஜாவலிய, சத்தர்ம ரத்னாவலிய, அத்தனகல வன்சய, இந்த நூல்கள் தான் புது இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்ற பெயர்ல அழைக்கப்படக்கூடிய நூல்கள். ஓகே,
அடுத்த கேள்வி, தேவபித்ராஜ என்ற அமைச்சரால் நிர்மாணிக்கப்பட்ட பிரிவினாக்கள் இவை. ரைட், இந்த தேவபித்ராஜ அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3 பிரிவினாக்களை நிர்மாணித்ததாக உருவாக்கினதாக வரலாறு சொல்லுது. முதலாவது பிரதானசர, இரண்டாவது பிரதிராஜ, மூன்றாவது மயூபாரத. ஓகே, பிரதானசர, பிரதிராஜ, மயூபாரத என்ற இந்த 3 பிரிவினாக்களுமே தேவபித்ராஜ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரால நிர்மாணிக்கப்பட்ட பிரிவினாக்களாக சொல்லப்படுது. ஓகே, 28வது கேள்வி, ஆரம்ப கால பிரிவினாக்களின் 3 வகைகளையும் குறிப்பிடுக. ஆரம்ப காலத்தில் இருந்த பிரிவினாக்கள் நாங்கள் பார்த்தோம். இலங்கையினுடைய கல்வி வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பிரிவினாக்கள். ரைட், இடைநிலை கல்வியை போதிக்கிற மையங்களாக காணப்பட்ட நிறுவனங்கள் 3 வகைகளாக இந்த பிரிவினாக்கள் வகுக்கப்படுது. முதலாவது மூலக்க, இரண்டாவது மாக்க, மூன்றாவது வித்தியான. ரைட், மூலக்க, மாக்க, வித்தியான அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகைகளில் ஆரம்பகால பிரிவினாக்கள் காணப்படுது. ரைட், 29வது கேள்வி, சுதந்திரத்தின் பின் இலங்கையின் கல்வியின் நோக்கம் யாது? ரைட், சுதந்திரத்துக்கு பிறகு 1948ஆம் ஆண்டின் சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையினுடைய கல்வியிட நோக்கம் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துவதற்கான கல்வியாக, அதாவது வாழ்க்கை திறனுக்கான கல்வியாக காணப்பட்டது. ரைட், இந்த வாழ்க்கை திறனுக்கான கல்விதான் இலங்கை சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் கல்வியினுடைய பிரதான நோக்கமாக சொல்லப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி, 30வது கேள்வி, ஆரம்ப காலங்களில் இலங்கையில் இருந்த முறைசார் கல்வி நிறுவனங்கள் யாவை? ஆரம்ப காலங்களில் இலங்கையில் இருந்த முறைசாரா கல்வி நிறுவனங்கள் பற்றி தான் நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோம். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் முதலாவது ஆரம்ப கிராமப்புறங்களில் கல்வியை வழங்கின நிறுவனங்களாக, ஆரம்ப கல்வி நிலையங்களாக பௌத்த கோவில்கள், பன்சலைகள் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது அடுத்தது இடைநிலை கல்வியை வழங்கக்கூடிய நிறுவனங்களாக பிரிவினாக்கள் காணப்படுது. அடுத்தது குருகுல கல்வி முறைமை ஆரம்பத்தில் மிக பிரபலமாக காணப்பட்டது. அதாவது குருவினுடைய வீட்டுக்கு சீடர்கள் சென்று தங்கி நின்று கற்கிற முறை தான் இந்த குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குருகுல கல்வி முறை, பௌத்த கோவில்கள், பிரிவினாக்கள், இந்த 3ம் தான் இலங்கையில் காணப்பட்ட ஆரம்ப முறைசார் கல்வி நிறுவனங்களாக காணப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி, ஒல்லாந்தரின் பரிஸ் பாடசாலைகளை நிர்வாகம் செய்த கொமிஷன் எது? ரைட், ஒல்லாந்தரினுடைய பரிஸ் பாடசாலைகளை கொலாக்கஸ் கம்பெனி. ரைட், கொலாக்கஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷன் தான் இந்த பரிஸ் பாடசாலைகளை நிர்வாகம் செய்து. ஓகே, 32வது கேள்வி, பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் இலங்கை பாடசாலைகளில் மனச்சான்று வாசகம். ரைட், பிரித்தானியருடைய காலப்பகுதி, பிரித்தானியர் இலங்கை ஆட்சி செய்கிற நேரம் இலங்கை பாடசாலைகளில் மனச்சான்று வாசகம், ரைட், மனச்சான்று வாசகம் என்று சொல்லப்பட்டது எது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்கிற நேரம் மனச்சான்று வாசகம் அப்படின்னு சொல்லப்பட்டது தாய்மொழியின் ஊடாக கற்கிறது. ரைட், இலங்கையில் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் ஒல்லாந்தர், பிரித்தானியர், ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய மொழிதான், ஆங்கில மொழிதான் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம், ஆரம்ப காலங்களில் கல்வி சமஸ்கிருத மொழியின் ஊடாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சமஸ்கிருத மொழியில ஊடாக கற்ற கல்வியை தான் நாங்கள் மனச்சான்று வாசகம், அதாவது தாய்மொழி ஊடாக கற்றலை தான் நாங்கள் மனச்சான்று வாசகம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்த கேள்வி 33வது, குருகுல கல்வி என்பது யாது? நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். குருகுல கல்வி அப்படின்னு சொல்றது சீடர்கள், ரைட், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அரசர்கள், இளவரசர்கள், குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் குரு எவ்விடம் இருக்கிறாரோ அவ்விடம் சென்று சீடர்களும் கற்கிற கல்வி முறையை தான் நாங்கள் குருகுல கல்வி முறை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், 34வது கேள்வி, பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் இலங்கையின் ஆரம்ப பாடசாலைகள் எத்தனை வருடங்களை கொண்டது? ஸோ பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையினுடைய ஆரம்ப பாடசாலைகள்
8 வருடங்களை கொண்டதாக காணப்பட்டதாக வரலாறு சொல்லுது. ரைட். அடுத்த கேள்வி, பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதில் இலங்கையில் பௌத்த பாடசாலைகளில் உருவாக்குறதுல முன்னின்று உழைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் அனகாரிக தர்மபால, டிஎஸ்ஏ நாநாயக்க, ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர். ரைட். நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் அவர்களால் ஒரு பத்திரிகையும் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் அவர்களால் நாங்கள் இது ஆல்ரெடி பேப்பரில் பார்த்துருக்கிறோம். ரைட். ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரரால் வெளியிடப்பட்ட பத்திரிகை எது, எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது? ரைட். இந்த விடயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அல்லது இன்பாக்ஸில் சொல்லலாம். ரைட். ஓகே. ஸோ இதே மாதிரி இலங்கையில் பிற்பட்ட காலங்களில் தமிழ் மொழி மற்றும் தமிழ் பாடசாலைகள், முஸ்லீம் பாடசாலைகளை உருவாக்குறதுல முன்னின்று உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. ரைட். சித்திலே பேட்டி, பி ஜாயா போன்றவர்கள் முஸ்லீம் பாடசாலைகளை நிறுவுறதுலையும், ஆறுமுக நாவலர் தமிழ் பாடசாலைகளை நிறுவுறதுலையும் முன்னின்று செயற்பட்ட வரலாறுகளை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ரைட். ஆறுமுக நாவலர் தான் உதயபானு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாவது தமிழ் பத்திரிகையை வெளியிட்டாரு. இந்த சித்திலபே அவர்களால் முஸ்லிம் நேசன், ஞானதீபம் போன்ற பத்திரிகைகள் வெளியிடப்படுது. ஸோ சிங்கள பத்திரிகையும் வெளியிடப்படுது. இலங்கையில் முதலாவது 1832ஆம் ஆண்டு நினைக்கிறேன் முதலாவது பத்திரிகை கலம்பு ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை தான் வெளியிடப்படுது. ஸோ அதை தொடர்ந்து சிங்களத்தில் ஒரு பத்திரிகை வெளியிடப்பட்டது ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் அவர்களால். ஸோ அந்த பத்திரிகை எது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே. அடுத்த கேள்வி 36வது. ஒல்லாந்தரின் பரிஸ் பாடசாலைகளுக்கு தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டோருக்கு வழங்கப்பட்ட மற்றொரு பெயர் யாது? ரைட். ஸோ இந்த ஒல்லாந்தர் காலத்தினுடைய காணப்பட்ட பாரிஸ் பாடசாலைகள் நிர்வகிக்கிறதுக்காக அந்த பாடசாலைகளில் இருந்த தலைமை ஆசிரியர்கள் தோப்புக்களை பேணுபவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ரைட். தோப்புக்களை பேணுபவர். அடுத்தது 37வது கேள்வி, முதலில் இலங்கையில் மேற்கத்திய கல்வி முறைமையை அறிமுகம் செய்தவர் யாவர்? ரைட். இலங்கையில் முதல்ல மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகம் செய்கிறாங்க போர்த்துகேயர். ரைட். போர்த்துகேயர் தான் முதலாவது மேற்கத்திய கல்வி முறையை இலங்கையில் அறிமுகம் செய்கிறாங்க. ரைட். அதை தொடர்ந்து இலங்கை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களாலேயும் கூடுதலாக மேற்கத்திய கல்வி முறை தான் போதிக்கப்படுது. 38வது கேள்வி, ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க ஒல்லாந்தர்களால் அமைக்கப்பட்ட பாடசாலை வகை எது? ரைட். நாங்கள் இப்பயும் பார்க்குறோம், இன்றைய காலகட்டங்கள்லையும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்காக நிறைய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு இருக்குது. ரைட். தேசிய கல்வி நிர்வாகம் என்ஐஏ எடுத்துக்கொண்டீங்க என்றால் என்ஐக்கு கீழே இயங்கக்கூடிய ஆசிரியர் வள மத்திய நிலையங்கள் இலங்கையில் 112 இருக்குது. ஸோ இந்த நிலையங்கள் எல்லாமே இலங்கை வாழ் ஆசிரியர்களுக்காக பயிற்சி வழங்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இதுக்கு இது மாதிரி ஆரம்ப காலங்கள்லையும் இருந்திருக்கிறது. ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய நிறுவனங்கள், அதை ஆசிரியர் பயிற்சி பாடசாலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பாடசாலை நோமல் பாடசாலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்குது. ரைட். நோமல் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறது தான் ஆரம்ப காலங்களில், அதாவது ஒல்லாந்தர் இலங்கை ஆட்சி செய்கிற நேரம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் நோமல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ரைட். 39வது கேள்வி, போர்த்துகேய, அராபிய, இலத்தீன், கிரேக்க மொழிகளை கற்பிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஆரம்ப பாடசாலை அமைந்துள்ள இடங்கள் எவை? இலங்கையினுடைய ஆரம்ப காலத்தில் போர்த்துகேய மொழி, அராபிய மொழி, லத்தீன் மொழி மற்றும் கிரேக்க மொழி இந்த 4 வகை மொழிகளையும் கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் இலங்கையில் சிலாபம் மற்றும் மாதம்பை போன்ற பிரதேசங்களில் அமைக்கப்பட்டிருந்தது. ரைட். சிலாபத்துலேயும் மாதம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசத்துலேயும் தான் இந்த
போர்த்துகேய, அராபிய, லத்தீன், கிரேக்க மொழிகளை கற்பதற்கான பாடசாலைகள், ஆரம்ப பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. ரைட். அடுத்த கேள்வி, 40வது கேள்வி. போர்த்துகேயரின் கல்வி முறையில் கல்வி நிறுவனங்களின் கீழ் ஒழுங்கமைப்பு எவ்வாறு அமைந்திருந்தது? ரைட். போர்த்துகேயர் காலப்பகுதியில் கல்வி நிறுவனங்கள் கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முதலாவது பரிசு அல்லது பங்கு பாடசாலை அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஆரம்ப பாடசாலை, ரைட். அதை தொடர்ந்து இடைநிலை பாடசாலை, அதை தொடர்ந்து கல்லூரிகள், ரைட். இதுக்குள்ள அனாதை பிள்ளைகள் கற்கிறதுக்கான பாடசாலைகளும் இந்த பாடசாலை வகைக்குள்ள இடம்பெற்றிருந்தது. ரைட். முதலாவது பரிசு அல்லது பங்கு பாடசாலை அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது கட்டம் ஆரம்ப பாடசாலை, தென் இடைநிலை பாடசாலை, அதன் பிறகு கல்லூரிகள். ரைட். இந்த ஒழுங்கமைப்பு தான் போர்த்துகேயரனுடைய காலப்பகுதியில் இலங்கையில் காணப்பட்ட கல்வி நிறுவனங்களோட ஒழுங்கமைப்பாக காணப்படுது. 41வது கேள்வி. ஆங்கிலேயர் காலத்தில் கல்விக்கு பொறுப்பாக இருந்த நிறுவனங்கள் எவை? ரைட். ஆங்கிலேயர் காலத்தில் இலங்கையில் கல்விக்கு பொறுப்பாக இருந்த நிறுவனங்கள் அமெரிக்கன் மிஷனரியும் வெஸ்பியன் லண்டன் மிஷனரி. ரைட். அமெரிக்கன் மிஷனரி, வெஸ்பியன் லண்டன் மிஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மிஷனரிகளும் தான் ஆங்கிலேயர் காலத்தில் இலங்கையினுடைய கல்விக்கு பொறுப்பாக இருந்த நிறுவனங்களாக சொல்லப்படுது. 42வது கேள்வி. இலங்கையை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களில் கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் என கூறி நடைமுறைப்படுத்தியோர் யார்? ரைட். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் தற்பொழுதும் இலவச கல்வி முறை தான் நடைமுறையில் இருக்குது. இதற்காக வித்திட்டவர் இலங்கையினுடைய இலவச கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் CWW கண்ணங்கரா அவர்களை. ரைட். ஸோ இது எங்களுக்கு தெரிந்த வரலாறு. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையை போர்த்துகேயர், உள்ளாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் இப்படின்னு சொல்லி 3 மக்கள் பிரிவினர் ஆட்சி செய்திருக்கிறாங்க. ஸோ இந்த பிரிவினர்களில் யார் இலவசமாக இலங்கையில் கல்வி வழங்கப்படணும், கல்வி நடைமுறைப்படுத்துகிற நேரம் அது இலவசமாக வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி கூறியவர்கள் யார் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ கல்வியை இலவசமாக வழங்கணும் அப்படின்னு சொன்னவர்கள் ஒல்லாந்தர். ரைட். ஒல்லாந்தர் தான் இலங்கையில் கல்வியை இலவசமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கொலாக்கஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷன் ஊடாக இலவச கல்வியை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ரைட். ஒல்லாந்தர்கள். 43வது கேள்வி. ஆரம்ப காலங்களில் வித்யோதய பிரிவினா இது ஆரம்ப காலங்களில் இலங்கையில் மிக பிரசித்தி பெற்ற பிரிவினாக்களாக காணப்பட்ட 2 பிரிவினாக்கள். ரைட். இந்த பிரிவினாக்களூடாகவும் கல்வி நடவடிக்கைகள் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இந்த 2 பிரிவினாக்களும் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பல்கலைக்கழகங்களாக செயற்பட்டு வருது. இந்த 2 பல்கலைக்கழகங்களும் எவை அப்படின்றது தான் கேள்வி. ரைட். ஸோ வித்யோதயா பிரிவினா இன்று இருக்கிற ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமாகவும், செப்புர அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம், ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமாகவும், கலனி பல்கலைக்கழகம், ரைட், வித்யாலங்கார பிரிவினா கலனி பல்கலைக்கழகமாகவும் மாற்றப்பட்டிருக்குது. ரைட். வித்யோதய பிரிவினா ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமாகவும், வித்யாலயங்கார பிரிவினா கலனி பல்கலைக்கழகமாகவும் மாற்றப்பட்டிருக்குது. ஓகே. ஸோ இந்த பல்கலைக்கழகங்கள் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இந்த பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது, முதலாவது பல்கலைக்கழகம் எது, முதலாவது பல்கலைக்கழக கல்லூரி எது, முதலாவது இறுதி பல்கலைக்கழகம், இறுதியாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கேள்வியோட அந்த விஷயங்களை கொஞ்சம் மைண்டுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வித்யாலோக பிரிவினா, ரைட், வித்யோதய பிரிவினா ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமாகவும், வித்யாலயங்கார பிரிவினா கலனி பல்கலைக்கழகமாகவும் மாற்றப்பட்டிருக்குது. அடுத்த கேள்வி. இலங்கையினுடைய வரலாற்றை கூறும் இலக்கிய மூலாதாரங்கள் எவை? ரைட். இலங்கையினுடைய வரலாறு பற்றி கூறுற
இலக்கிய மூலாதாரங்கள் எவை? இது உங்களுக்கு தெரியும். மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம். ரைட், மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். மகாவம்சம் மகாநாம தேரர் அவர்களால் எழுதப்பட்டிருக்குது. இந்த மகாவம்சம் இலங்கையில் அண்மையில் 2024ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் இலங்கையிட ஒரு மரபுரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆவணமாக காணப்படுது. ரைட், மகாவம்சம் இலங்கையிட மரபுரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட யுனெஸ்கோ உலகத்தில் இந்த கலாச்சார கல்வி மற்றும் கலாச்சார விஞ்ஞானம் தொடர்பாக செயற்படக்கூடிய நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம், யுனெஸ்கோ நிறுவனம், இலங்கையில் 2024ஆம் ஆண்டு மகாவம்சத்தை இலங்கையினுடைய மகாவம்சத்தை இலங்கையினுடைய ஒரு வரலாற்று மூலாதாரமாக, இலங்கையினுடைய ஒரு வரலாற்று ஆவணமாக கொள்ளுது. ரைட், 2024ஆம் ஆண்டு இறுதியாக. அதற்கு முதல்ல சீரியா, இந்த மாதிரி நிறைய இடங்கள், 8 இடங்கள், கிட்டத்தட்ட 8 இடங்கள் இலங்கையில் கலாச்சார மரபுரிமை இடங்களாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கேள்வி 45வது. இலங்கையின் வரலாறு பற்றி குறிப்பிடுகின்ற இந்திய நூல்கள் எவை? இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிற நூல்களில் இலங்கையினுடைய வரலாறு கூறப்பட்டிருக்கிற நூல்கள் எவை அப்படின்ற கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரியும், மகாபாரதம், இராமாயணம். ரைட், மகாபாரதம், ராமாயணத்தில் நாங்கள் பார்க்குறோம் இராவணன் இலங்கைக்கு சீதாம்மன் கோவிலில் கொண்டு வந்து வச்ச சம்பவங்கள். ஸோ அதை தொடர்ந்து இராமன் வாரது, இதெல்லாம் இராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி மகாபாரதத்திலையும் இலங்கையினுடைய வரலாறு பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த 2 நூல்களும் இந்தியாவில் எழுதப்பட்ட இந்திய நூல்கள். ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையின் வரலாறு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய நூல்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இலங்கையினுடைய வரலாற்றை கூறுற மிக முக்கிய நூல்களாக தீபவம்சம், மகாவம்சம், சூலவம்சம் அப்படின்னு சொல்றது போற்றப்படுது. இலங்கையினுடைய வரலாறு கூறுற இந்திய நூல்களாக மகாபாரதம், இராமாயணம் இருக்குது. இது தவிர இலங்கையினுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற நூல்களாக சிலப்பதிகாரம், மணிமேகலை, பிலினியனின் நூல், ரைட், அடுத்த பாகியனது குறிப்புகள், தொலமியின் குறிப்புகள், இது எல்லாமே இலங்கையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய நூல்கள் அல்லது குறிப்புகளாக சொல்லப்படுது. அடுத்த கேள்வி 47வது. மகாவம்சத்தை எழுதியவர் யார்? மகாவம்சத்தை மகாநாம தேரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதுறாரு. ரைட், மகாவம்சத்தை மகாநாம தேரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதுறாரு. அடுத்த கேள்வி, மகாவம்சத்தை 48வது. மகாவம்சத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ரைட், மகாவம்சத்தை பொன்னுதுரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2016ஆம் ஆண்டு மொழிபெயர்க்கிறாரு. ரைட், 2016ஆம் ஆண்டு மகாவம்சத்தை பொன்னுதுரை அப்படின்னு சொல்றவர் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கிறாரு. ரைட், ஓகே, உங்களுக்கு இன்றைய வகுப்புக்கான போனஸ் கேள்வி, மகாவம்சம் எந்த மொழியை கொண்டு, எந்த மொழியை மையமாக கொண்டு மகாவம்சம் இல்லாட்டி மகாவம்சம் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த நூல் மகாவம்சத்து தமிழில் பொன்னுதுரை அப்படின்னு சொல்லவர் 2016ஆம் ஆண்டு மொழிபெயர்த்திருக்கிறாரு. ரைட், அடுத்த கேள்வி, புலனறுவை கல்விகாரையை அமைத்த மன்னன் யார்? புலனறுவையில் இருக்கிற கல்விகாரையை அமைத்த மன்னர் யார் என்றால் முதலாவது பராக்கிரம பாகு. ரைட், இந்த முதலாவது பராக்கிரம பாகு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் தான் மகாவம்சத்தை புலனறுவையில் கூடிய கல்விகாரை அமைத்ததாக வரலாறு சொல்லுது. அடுத்த கேள்வி 50வது கேள்வி, திரிபீடகத்தை நூலுருப்படுத்திய மன்னன் யார்? திரிபீடகத்தை நூலுருப்படுத்திய மன்னனாக வளஹம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் போற்றப்படுறாரு. ரைட், வளஹம்பா மன்னன் தான் இலங்கையில திரிபீடகத்தை நூலுருப்படுத்திய மன்னனாக கருதப்படுறாரு. ஓகே, இந்த வினாக்கள் எல்லாமே இலங்கையினுடைய பண்டைய கல்வி முறை சார்ந்த வினாக்கள். இந்த விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மேபி கொஷின்ஸ்லையும் வரலாம். ரைட், நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பரீட்சையில் சிறப்பான முறையில் பரீட்சைக்கு முகம் கொடுத்து சிறப்பாக சித்தியது இலங்கையில் ஆசிரியர் சேவை, இலங்கையினுடைய ஆசிரியர் சேவையில் நல்லாசிரியர்களாக மிளிரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.